ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி அப்படி நடக்கும்? அதுதாம்மா எனக்கு தெரியல. ஏய், என்ன நான் தான் பார்த்தேன்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நடிக்கிறியா நீ? ஏம்மா நான் என்னம்மா செஞ்சேன்? மாதவி என்ன சொல்ற? ஆமாமா, நான் தான் பாத்துக்கிட்டே இருந்தேனேமா. சூர்யா ஒரு பெரிய பட்டாசு எடுத்துக்கிட்டு தரையில போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாமா. இந்த ஆள் தான் ஊதுவத்தியை வச்சுக்கிட்டு வேணும்னே பட்டாசு பக்கத்துல கொண்டு போயிட்டு இருந்தான். எனக்கு அதை பார்த்த உடனே பதறி போச்சு. அவன் பட்டாசை இன்னும் கீழே தரையில போட்டே முடிக்கலமா. அதுக்குள்ள நெருப்பு பத்திக்குச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமே. அங்கிருந்து பதறிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவன் அந்த ஊதுவத்தி நெருப்ப பட்டாசுல வச்சுட்டான். அது பட படன்னு வெடிச்சிருச்சுமா அவன் கால்ல. ஏமா ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏமா நான் ஊதுவத்திய கொளுத்தி எடுத்துட்டு போனதெல்லாம் உண்மைதான். இருங்க, அது கூட சின்னையா கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் எடுத்துட்டு போனேன். நான் பக்கத்துல போறதுக்குள்ளே வெடிச்சிருச்சுமா. யார்கிட்ட நீ கதை சொல்லிட்டு இருக்க? அப்ப என் கண்ணால பார்த்த நான் என்ன பைத்தியக்காரியா? ஏமா மா ஒண்ணும் இல்லம்மா. தீபாவளிக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுல்ல, அதனால இந்த ஆளுக்கும் இவன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம மேல கோவம். ஐயோ, அந்த கோவத்தெல்லாம் நம்ம மேல காட்ட முடியாம சூர்யா மேல போய் காமிச்சிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, என் மருமக அப்படி செய்யற ஆள் இல்லம்மா. ஏமா சின்னையா மேல நான் எப்படிமா கொளுத்தி போடுவேன்? நான் ஓரமா தான் நின்றுட்டேன். அப்பா, நீ ஓரமா நின்ன, ஆனா உன் கையில இருந்த ஊதுவத்தி அப்படி தானா பறந்து போய் அந்த பட்டாசுல பத்திக்கிச்சா? நான் கண்ணு முன்னாடி பார்த்த விஷயத்தையே இல்லன்னு இப்படி வாய் கூசாம பேசுறியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அப்ப இதெல்லாம் நீ வேணும்னே தானே செஞ்சிருக்க? ஏமா சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நான் செய்யலாமா? நீங்க வேணா சின்னையாவுக்கு உடம்பு சௌரியமானவன அவர்கிட்ட கேட்டு பாருங்கம்மா. ஏமா அவன்டாம என் மேல பழி சொல்லாதீங்கம்மா. ஏமா அசோயா ஐயா பேசுனதுக்கு இந்த பழிய என் மேல தூக்கி போடுறாங்க போட்டிருக்கமா. நீங்க வேணா போடுங்கம்மா.